அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் பின்பக்க கழுத்து, அதாவது டீப் வந்து 11 இன்ச்சு 12 இன்ச்சு இருந்ததுன்னா இதை எப்படி வெட்டுறது? அந்த டீப் நிறைய இருக்கிறதுனால ஷோல்டர் வந்து ட்ரூப்பிங் ஆகிடுது, அதாவது கீழே விழுந்துருது ப்ளவுஸ். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி நம்ம கீழே விழாமல் வெட்டணும்னா அதுக்கான மெத்தட் என்ன? நார்மலாக வந்து நம்ம எல்லா ப்ளவுஸையும் வந்து இப்போது 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு இப்படியெல்லாம் வெட்டும் போது என்ன பண்ணுவோம்னா, இந்த ஷோல்டரோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, டீப் ஜாஸ்தியாக ஷோல்டரோட அளவை குறைச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளவுஸ் வெட்டுவோம். அப்படின்னா இப்போ ஒரு 14 இன்ச்சு ஷோல்டர் இருக்குன்னாக்கா நமக்கு ஒரு 10 இன்ச்சு டீப் வரும்போது என்னன்னா பைத்கால் 2 இன்ச்சு, அந்த 14 மைனஸ் 2 போட்டு மிச்சம் வர்றதை நம்ம ஷோல்டரை வச்சு இப்படி கன்வெர்ட் பண்ணி வெட்டுவோம். ஸோ இந்த ப்ளவுஸு 12 இன்ச்சுக்கு போயிடுது. ஸோ 12 இன்ச்சில் இப்போ நம்ம வெட்டும் போது அதை எப்படி வெட்டலான்றது தான் மெத்தட். இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா, ஒரு இப்படி டீப் இப்படி எடுத்து இப்படி க்ளோஸாக உள்ளுக்கு எடுத்துன்னு போய்ட்டு ஷோல்டர் விழுந்துடுதுன்ட்டு இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து சரியான மெத்தடா அப்படின்னாக்கா சரியான மெத்தடு இல்லை. ஏன்னா அது வந்து தெரியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்படி எடுத்துட்டு உள்பக்கமாக எடுத்துட்டோம்னாக்கா நம்ம என்ன ஆகும்னாக்கா ஒரு டீப் கீழே ஒரு ஷோல்டர் விழுவாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது சரியானா சரியில்லை. இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே வந்து கொஞ்சம் நிறைய மார்ஜின் விட்டுக்கிறேன். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்ஜின் விட்டுக்கிறேன். இது பேப்பரில் தான் கட் பண்ணி போகிறேன். இப்போ நம்ம இதை ரெடியாக ஃபோல்டாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்குவோம். இது கீழே எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிருந்து நம்முடைய ப்ளவுஸோட லென்த்து வந்து 14 இருக்குது. 14க்கு ஒரு மார்க் போட்டுடுங்க. இந்த 14க்கு நேராக நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ அதுக்கு மேலே நமக்கு என்னன்னாக்கா மார்ஜின் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 0.7க்கு மார்ஜின் வச்சுக்கணும். சரி, இப்போது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இதோட வேஸ்ட் என்னன்னாக்கா 32 இன்ச்சு. இங்கே கீழே தான் நம்ம 32, இங்கே தான் வேஸ்ட்டு, மேலே இருந்து ஷோல்டர். இங்கே 32ல் 4ஆக பிரிக்கிறோம். என்ன 32 டிவைடட் பை 4, 32 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 8 இன்ச்சு. இப்போ 8 இன்ச்சு மட்டும் வைக்கிறோங்க. 8 இன்ச் வைக்கிறோம். எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த இடத்துல டாட் வைப்போம். இந்த ப்ளவுஸுக்கு டாட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் வெறும் 8 இன்ச்சு வச்சு விட்டுடுவோம். ஓகே, சரி. ஷோல்டரு இங்கே 14 இன்ச்சு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதுவும் கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்குவோம். எதுக்குன்னா மார்ஜின் பிடிக்கிறதுக்காக. ஃபுல் ஷோல்டர் என்ன இருக்கோ அந்த ஃபுல் ஷோல்டரை அப்படியே வச்சுக்குவோம். டீப் நெக்கு தான் இது, ஆனால் நம்ம ஃபுல் ஷோல்டரு 14 + 6 இன்ச்சு வச்சுக்குவோம். அதை 14 இன்ச்சு, அப்போ 7.25 இன்ச்சு. ஏன்னா 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு 7 இன்ச்சு நம்ம ஷோல்டர். சரி, இது வந்து ஃபுல் ஷோல்டர் வெட்டுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை வந்து டவுன் பண்ணணும். இந்த ஷோல்டரை வந்து ஒரு டவுன் பண்ணணும். டவுன் பண்ணால் தான் வந்து நமக்கு ஷோல்டரு அந்த லாஸ்ட் எட்ஜில் உட்காரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ டவுன் பண்ணணுன்னாக்கா ஷோல்டரு டிவைடட் பை 13 அப்படின்னு போடணும். அதாவது ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை 13ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு அது 1 இன்ச்சு சில்லற வரும். அப்படின்னா 1.1 1.2. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அப்ராக்சிமேட்லினா 1.1 வைக்கிறேன். ஏன்னா டிவைட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரி, ஓகேவா? இப்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணணும்னா இந்த 10 11 12 இன்ச்சுக்கெல்லாம் வந்து ஒரு 2.25 இன்ச்சு நமக்கு ஷோல்டரை வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். எப்போவுமே நம்ம ஷோல்டர் என்ன பண்ணோம்னா டீப் ஜாஸ்தி வெட்டும் போது இந்த பக்கம் கம்மி பண்ணி வரும். சப்போஸ் இப்போ ஒரு 10 இன்ச்சு இருக்குன்னு வச்சிங்களேன், 10 இன்ச்சு 2.5 இன்ச்சு, அப்போ 1.25 இன்ச்சு இங்கே நம்ம கம்மி பண்ணி இங்கிருந்து அளவெடுப்போம். கரெக்டாக? ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், எந்த இதுலன்னா ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ண போகிறோம். அப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம இங்கே ஒரு 2.25 இன்ச்சுக்கு நம்ம லெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த 2.25 இன்ச்சிலேருந்து இந்த ஷேப் என்ன பண்ணுறதுனா நமக்கு இப்படி எடுத்துக்கிறோம் கிராஸ். இப்போ நம்ம ஷோல்டரோட முழு அளவு 7.25. ஸோ இந்த மார்க்கிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 7.25 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேயும் அந்த 7.25 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த மேலே இருக்கிற மார்க்கையும் கீழே இருக்கிற மார்க்கையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க் நேராக நம்ம ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து தான் வந்து அப்பர் செஸ்ட்டு. அப்பர் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 35 இருக்குது. அப்போ 35 நம்ம ஃபுல் க்ளோஸாக தான் வெட்டுறோம். க்ளோஸ் நெக்காக தான் வெட்டுறோம். அப்படின்னா ஷோல்டர் ஃபுல்லாக வச்சு வெட்டும் போது நம்ம எப்பவுமே வந்து
3 இன்ச்சு ஆட் பண்ணணும் செஸ்ட் மேலே ப்ளஸ் 3 inches 35 + 3 38 38 டிவைடட் பை 4 9.5 இதுதான் வந்து அப்பர் செஸ்டோட அளவு. இப்போ அந்த 9.5 இங்கே வைங்க. ஓகே, இது அப்பர் செஸ்ட்டு, இது வேஸ்ட்டு, இது பேக் வெட்டுறதுனால பாருங்கள் இந்த மார்க்கையும் நம்ம ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுவோமா? பண்ணியாச்சு. ஸ்கேல் வச்சு இந்த பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ரா இது வந்து எதுக்குன்னா நம்முடைய லூஸ்க்காக நெக்ஸ்ட் ஏதாவது லூஸ் தேவைப்படும் போது துணி இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம எடுத்து தைக்கிற எவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து தைக்கிற துணி வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக இந்த இடம் நமக்கு எக்ஸ்ட்ரா, அது நம்ம கணக்கில் இல்லை. ஸோ இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாட் என்ன பண்ணணும்னா இங்கே டாட் வந்து 10 இன்ச் இருக்குது டாட். அவங்களுக்கு மேலே ஷோல்டரில் நமக்கு மார்ஜின் விட்டுடணும், பிடிச்சி தைக்கிறதுக்காக விட்டாச்சு. கீழே வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 10 இன்ச்சு மார்க் இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கிறோம். சரி, இப்போது நம்ம மிடில் செஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 37 இன்ச்சு இருக்குது. அப்போ நமக்கு இங்கே ஒரு 3.25 இன்ச்சு வருது. அதாவது 10ல் ஒரு பாகம் டாட்டுக்கு. இங்கே நம்ம 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் டாட்டுக்கு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் விடலை. பாருங்கள், இதுதான் வந்து அந்த டாட்டுக்கு நேராக இருக்கிற மார்க். ஓகேயா? இப்போ அது இருக்கட்டும். ஷோல்டர் எப்பவுமே நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம கழுத்து பகுதி, அதாவது நம்ம 5.5-6 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம கழுத்து பகுதியில் மார்க் பண்ணுவோம். அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி அங்கேருந்து நெக்கோட டீப் என்ன இருக்குதோ 12, அந்த 12 இன்ச்சு ஒரு மார்க் போடுங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த 12 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மேலே இந்த 2.25 இன்ச்சு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்லேயே. நான் அது மைனஸ் பண்ண வேண்டியது. அந்த மார்ஜின் போட்டு அங்கேருந்து 12 இன்ச்சுக்கு இந்த கிராஸ் லைன் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ மேலேருந்து நம்ம அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சு கீழே இருக்கணும். ஒரு அப்ராக்சிமேட்லி தான் இது. அப்ராக்சிமேட்லி 2 இன்ச்சு இறக்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மார்க்குக்கு இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது பாருங்கள், இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே நம்ம கத்திரியில் கட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டில் மட்டும் விட்டுட்டு இந்த கட் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணுவோம். ஓகேவா? பாருங்கள், ஓகே. இப்போ பாருங்கள், இது நம்ம இங்கேருந்து இந்த வரைக்கும் டாட் வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இங்கேருந்து தனியாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாருங்கள், இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த மார்க்குக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை எடுத்துகிட்டு வரோம். பாருங்கள், இப்படி இது கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா இந்த இடத்துல பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் தான் உங்களுக்கு டாட்டோட அளவு. இப்போ நம்ம இந்த இடத்த நீங்கள் கம்மு போட்டு ஒட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைனை என்ன பண்ணுறோம் கரெக்டாக இதுக்கு நேராக நம்ம வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னன்னாக்கா கரெக்டாக இந்த லைனு பாருங்கள் இந்த மேலே இடத்துல கரெக்டாக உக்காரணும். அதுதான் மெயின். ரொம்ப நம்ம உள்ளுக்கு இழுத்துட்டோம்னாலோ இல்லை வெளியே எடுத்துட்டோம்னாலோ கரெக்டாக இருக்காது. பாருங்கள், இந்த லைன் கரெக்டாக நம்ம இது மேலே வச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்டேப்லர் இந்த இடத்துல அடிச்சிக்குவோம். கரெக்டுங்களா? இப்போ இது லைன் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ஸ்கேல் வச்சோம்னா இந்த லைனு இப்படி கரெக்டாக உக்காரணும். அதுதான் நமக்கு கணக்கு. இன்னும் ஒரு புள்ளி கூட நமக்கு இப்படி வெளியே வரணும். சரி, ஓகேவா? இப்போ நம்ம இதை இதுக்கு நேராக என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மார்ஜின் விட்டுட்டு இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 6.25 இன்ச் இருக்குது. அப்படின்னா அதில் பாதி 3.25, ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3.25. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்மலோட ஷேப் வரைஞ்சிக்கணும்.
பாருங்கள் ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இதே ஆர்மலோட ஷேப் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு ஆர்மல் எவ்வளோ வரணும்னா 8.5 இன்ச்சு வரணும். வருதா பார்ப்போம். பாருங்க 8.5 இன்ச்சு கரெக்டாக வருது. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க மார்க்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு ஷோல்டரு 5 இன்ச்சு வந்திருக்குது. இப்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷோல்டர் ப்ராடாக வேணும், 1.5 இன்ச்சு இருந்தால் போதும் இந்த இடத்துல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம 1.5 இன்ச்சு வேணும்னு என்ன பண்ணோம்னா, இங்கே பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஷோல்டர். இப்போ இந்த 12 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னா பாருங்கள், இதுதான் 12 இன்ச்சஸ் வர இடம். இப்போ நம்ம இதுக்கு நேராக நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? எவ்வளோ ப்ராட் வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இதில் என்ன அப்புறம் விழுந்துடும் ஷோல்டர் விழும்புன்ற பயம் இருக்காது. நான் வந்து இப்போ கிளியராக உங்களுக்கு 5 இன்ச்சஸ் வைக்கிறேன். 5 இன்ச்சஸ் வச்சு மேலே 1.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சு இப்போ இப்படி கொண்டு வரேன். இதுதாங்க ட்ரையாங்கிள் ஷேப்பு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன நெக்கு வேணும்னா ட்ராயிங் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நெக்கு உங்களுக்கு டைமண்ட் வேணுமா, ஸ்வீட் ஆர்ட் வேணுமா, லீஃப் வேணுமா, என்ன நெக் வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கே இந்த மடக்கை நெக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நெக்கை ட்ராயிங் பண்ணுறேன். இவ்வளோதாங்க. இந்த ப்ராடு இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராடு அப்படியே உக்காரமே தவிர கீழே விழாது. ஏன்னா நம்ம இந்த ஷோல்டரை இந்த லாஸ்ட்டில் வச்சு தான் கட் பண்ணிக்கிறோம் ஆர்மல் ஓரத்தில். அதனால் நீ டையிங்கே கொடுக்கலனாலும் இந்த விழா சுழுவாது. ஓகே, இப்போ இதில் நம்ம இன்னொன்று சொல்ல மறந்துருக்கிறது என்னன்னாக்கா, கீழே நம்ம மார்ஜின் விடலை, ரெடியாக விட்டுட்டோம். இப்போ 15 இன்ச்சு நமக்கு 14.5 இன்ச்சு லென்த்து வரணும். இங்கே பாருங்கள் 14 தான் வருது இப்போ நம்ம போட்டிருக்க மார்க். அதனால் என்ன பண்ணணும்னா இங்கே 14.5 + 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு, அப்போது 15 இன்ச்சு. 15 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி நேராக வச்சு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போ 15 இன்ச்சு மார்க் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடணும். இப்போ நம்ம ஃபுல் லென்த்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல் லென்த் வந்துடும். கீழே இருக்கிறது ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு மார்ஜினுக்கு. நமக்கு லென்த் என்ன வேணுமோ அதை மேலே ஷோல்டர் மார்ஜின் விட்டுட்டு அங்கிருந்து லென்த் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே வரைக்கும் வருது. லென்த்து வந்து 14.5 வரும். இப்படி பேக்கை வெட்டிட்டு இந்த பேக்கை கொண்டு போய் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை வெட்டினோம்னா ஷோல்டரு எந்த காரணத்தை கொண்டு விழாது. இந்த மெத்தட் வெட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஷோல்டரை குறைக்கணும் இல்லையா, அதனால் ஷோல்டரை சின்னதாக வச்சு இந்த நெக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பண்ணுறாங்க. அதாவது இப்படியே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல சேர்த்துருவாங்க. அப்போ ஷோல்டர் இங்கேருந்து இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த நெக் இப்படியே நான் இந்த லாஸ்ட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக ரிங்கிள்ஸ் ஆகி அப்படியே பொப்பியாக எழுந்துக்கும். ஆனால் இதில் வெட்டும்போது என்ன ஆகும்னா, இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆர்மல் வச்சுருக்கோம், நம்ம இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்திருக்கோம், அது அப்படி ஆகாது. இது ஒன் ஆஃப் தி மெத்தட். இதே மெத்தடை இன்னொரு மெத்தடில் கட் பண்ணலாம். இதே மாதிரி அதே ஒரு முறை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டுத்தையும் பாருங்கள், எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நான் இதில் கட் பண்ணி காட்டுறேன். சேம் அதே தான், அதே மெத்தடில் தான் பண்ணணும் எல்லாமே. பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே விட்டுறேன். மேலே நமக்கு இப்போது 14.5 இன்ச்சு லென்த்து வேணும். அந்த 14.5க்கு வச்சிடுறேன். மேலே மார்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிடுறேன். வேஸ்ட் வந்து 32.
அது 4ஆக பிரித்து 8 இன்ச்சு 8 இன்ச்சு இங்கே வருது. இது 32 இன்ச்சு தான் வேஸ்ட்டு. ஓகேங்களா? 8 இன்ச்சு டிவைட் பை 4 = 8. இது இல்லை. ஓகேங்களா? ஷோல்ட்ரு 14 ப்ளஸ் 1/4 இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்கு. இங்கே 1.25 இன்ச்சு 1.1 நான் கம்மி பண்ணேன், அதே 1.1 கம்மி பண்ணிடலாம். இங்கே 2.25 இன்ச்சு வச்சோம், அதே 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், ஏன்னா நமக்கு டைம் உங்களுக்கு நிறைய இதாகும். சேம் பண்ணுறதுனால உங்களுக்கு அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்றதுனால அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது போட்டாச்சு. இந்த 7.25 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மார்க்லேருந்து கீழே இருக்கிற மார்க்லேருந்து 7.25 வைக்கணும், மேலே இருக்கிற மார்க்லேருந்து இல்லை. அதே 7.25 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், வேஸ்ட் வந்து நமக்கு 35 + 8ன்னு போட்டிருக்கேன். 35 + 3 38 + டிவைட் பை 4 = 9.5ன்னு சொல்லியிருக்கேன். அதே 9.5 இங்கே வச்சுக்குவோம். சேம் மெத்தடு தான். ஓகே, ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இப்போ நமக்கு இது 8.5 இன்ச்சு வரணும். ஆர்மலில் 8.5 வருதான்ட்டு மேலே மார்ஜின் விட்டுட்டு பார்த்துக்கணும். பாருங்கள் 8.5 வருது கரெக்டாக. ஓகே, இப்போது நமக்கு ஷோல்டரில் 3 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் சும்மா பண்ணி அங்கேருந்து 12 இன்ச்சுக்கு ஒரு டீப்புக்கு ஒரு மார்க் போட்டுக்குவோம். ஓகே, இப்போது நம்ம இந்த 2.25லேருந்து 12 இன்ச்சுக்கு சேம் ஒரு மார்க். ஓகே, மேலே ஷோல்டரில் மார்ஜின் விட்டுடுவோம். விட்டுட்டு டாட் பாயிண்ட்டு 10 1/2 இன்ச்சு கீழே வரைக்கும் 10.5க்கு ஒரு மார்க் போட்டுடுவோம். இங்கிருந்து நமக்கு 3.25 இன்ச்சு இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து நம்ம செஸ்ட்டில் 10ல் ஒரு பாகம். இது வந்து டாட். இதுதான் அந்த மிடில் செஸ்டோட பாகம். சரிங்களா? இப்போது நமக்கு இந்த 3 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சுங்க இருக்கு இல்லைங்களா? இந்த 12க்கு நேராக ஒரு மார்க்கை போடுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம சென்டரில் இந்த டாட் எப்படி கட் பண்ணிக்குவோம். இந்த 12க்கு நேராக இதே கட் பண்ணிக்குவோம். பாருங்க, இதை இப்படி கட் பண்ணிட்டோம். இது 12 இன்ச்சு டெப்த்துக்கு நேராக, இது டாட்டுக்கு நேராக. இப்போ இதே பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராக இப்படி தள்ளணும். இப்போ நம்ம இதை கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வைக்கலன்னா கட்டிங்கு சரியாக வராது. இப்போ ஸ்கேலை வச்சு நீ வேணால் பார்த்துக்குங்க. இந்த மார்ஜினோடு இது உட்காருதான்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கே தள்ளி போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கேலுக்கு நேராக தள்ளிக்குவோம். தள்ளிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. இப்போது அவ்வளோதான். இங்கே டாட்டுக்கு தேவையான மார்ஜின் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துடணும். அதில் இதையும் கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஷோல்டரில் மார்ஜின் போக நமக்கு லென்த்து 14.5 வரணும். 6 இன்ச்சு மார்ஜின். ஸோ 2 ஒன்றா சேர்த்து அப்படியே வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். பதினஞ்சு. இவ்வளோதாங்க, சிம்பிள் வேலை இது. இது ஒரு ஈஸி வேலைன்னா ரொம்ப ஈஸி வேலை தான். இப்படி நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா இது கட்டிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது.
இப்போ ஸ்கேல் வச்சு காட்டுறேன் பாருங்கள், தருதுங்களா? இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மேலுக்கு போயிருக்கு கட்டிங். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி டாட் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா, இப்படி பிடிச்சோம்னா பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆகிட்டு வரும். இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகிடும் லைன். இப்படி நம்ம பிடிச்சோம்னா பாருங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடம் ஆர்மலர் இன்க்ளஸ் வராது. இப்போ மெத்தட் 1 இது, மெத்தட் 2 இது. இது ஒன்றுமே இல்லை, இந்த டெத்துக்கு நேராக இங்கே ஒரு கட்டிங்கு, டாட்டுக்கு நேராக ஒரு கட்டிங்கு கட் பண்ணி இதை கிராஸ் பண்ணோம்னாவே இங்கே 2.25 இன்ச்சை வச்சு பிடிச்சிட்டு மாட்டாது வந்துடுது. இது வந்து இன்னொரு மெத்தட் பாருங்கள். நியரஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் இருக்குமே தவிர பெருசாக எந்த வேரியேஷனும் இருக்காது. பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கும். பாருங்கள் ஷேப்பு ஆர்மல் எல்லாம் ஒரு சின்ன ஒரு நூல் அளவுக்கு சேஞ்சஸ் இருக்க தவிர பெருசாக சேஞ்சஸ் பாருங்கள் இங்கே இல்லை. ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச் இல்லை, ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் வேரியேஷன். ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தான். இப்போ நம்ம உங்களுக்கு ஷோல்டர் என்ன வேணுமோ, நெக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஷோல்டரு பெருசாக வேணுனாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி யாருக்கு இந்த கட்டிங் அப்படின்னா, யார் ரொம்ப ப்ராடாக போகணுன்னு நினைக்கிறாங்க, ஷோல்டர் உழுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ரொம்ப டீப்பு பின்னாடி வந்து ரொம்ப துணி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு இந்த கட்டிங் கரெக்டாக உக்காரும். பாருங்கள் இப்படி நான் மார்க் போட்டுட்டு இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிங்க. இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல நம்ம மார்ஜினு இங்கே தான் கட் பண்ணுவோம். இது ரெடி இருக்கும், நமக்கு மார்ஜின் விட்டு தான் கட் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி இன்க்ளூடிங்கில் இருக்குது ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு, இவ்வளோ பிடிச்சிடுவோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே 1.25 இன்ச்சு ஷோல்டர் இருக்கும். ஆனால் ப்ராடாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, டீப்பாக இருக்கும், ப்ராடாக இருக்கும். டீப்பு வித் ப்ராடுக்கு தான் இந்த மாதிரி கட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கட்டிங்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாக்கா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, மறுபடியும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த மெத்தடில் கட் பண்ணி பார்த்து தச்சு பார்த்துட்டு உங்கள் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றது எங்களை கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.